இதெல்லாம் முன் வச்சு தான் நீங்கள் திமுகவுக்கு அதிக தொகுதிகளை கேட்டு, அதாவது கடந்த முறை மார்க்சிஸ்டோட மாநில செயலாளர் திரு சண்முகம் உதிர்த்த வார்த்தைகள் என்பது 21 அந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக இந்த கூட்டணி முன்வைத்து தான் அது வெற்றி பெற்றுவிடும் என்ற நோக்கில் தான் நாங்கள் கொடுத்ததை வாங்கி கொண்டோம் என்று கூறினார்கள். அதுபோல இந்த தேர்தலில் 26 சட்டமன்ற தேர்தலில் இருக்க முடியாது அப்படின்னு பதிவு செய்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் அரசியல் களம் அறிந்தது தான். அதை முன்வைத்து தான் இப்போது கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்க தொடங்கியுள்ளீர்களா? நல்லா யோசிங்க. இன்றைக்கு திமுக பலமாக இருக்குது, பலவீனமாக ஆகலை. நம்பர் 1. இன்றைக்கு திமுக கூட்டணியும் பலமாக இருக்கிறது, பலவீனமாகலை. அன்றைக்காவது நீங்கள் நினச்சிருந்தா கூட குறைய கொடுத்துருக்க முடியும். காரணம் என்னன்னு சொன்னால், அன்னைக்கு திமுக ஆட்சியில் இல்லை. ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்சி நினச்சிருந்தா இன்னும் எல்லாருக்கும் 2 சீட்டு கொடுத்துருக்கலாம். அப்போவும் ஒன்றும் ஆயிருக்க போகிறதில்ல. அப்போவும் கூட்டணிக்குள்ளே தான் இருந்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி. இப்போ பிரச்சனை அந்த பக்கம் என்ன இருக்குன்னா, கூட்டணி மட்டும் பிரச்சனை இல்லை, கூட்டணி ஆட்சி பிரச்சனை, யார் ஆட்சிக்கு தலைமை பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். இங்கேயும் திமுக கூட்டணியிலும் அந்த கூட்டணி ஆட்சி குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதற்கான ஆரம்ப புள்ளியை தந்துவிட்டார். ஆட்சி அதிகாரம் என்ற பேச்செல்லாம் திமுக கூட்டணியிலும் பரவலாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. அது நீங்கள் மறுக்கிறீங்களா? அது எதிரொலிக்கலைங்க. ஒவ்வொரு கட்சியும் தங்கள் விருப்பத்தை, காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு என்ன விருப்பம் இல்லையா, நாளைக்கு 2 அமைச்சர் கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போகிறோமா? கேட்குறது எங்கள் கடமை, கொடுக்கறது கொடுக்காது கூட்டணியுடைய முதல் கட்சியுடைய கடமை. அதனுடைய இது அவங்களுக்கு உள்ள உரிமை. அது நான் என்ன கேட்குறேன், திருமாவளவன் அவர்கள் மாதிரி ஒரு தலைவர் இன்றைக்கு எந்த பதவியை பற்றி சிந்திக்காமல், அவர் மட்டும் இல்ல, எல்லாமே இந்த கருத்தை பதிவு செய்து கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். நான் ஒரு உதாரணத்திற்காக நான் அதாவது அவரை பொறுத்தவரை அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அவர் இன்றைக்கும் பதவியை பற்றி சிந்தித்திருந்தால் அவருடைய சூழ்நிலையே வேறு. அவருக்கு பதவி தருவதற்கு இன்னும் என்னென்ன வேணுமானு தருவதற்கு தயாராக அகில இந்திய கட்சிகள் இருக்கிறது, தமிழ்நாட்டு கட்சி இருக்குது. அது மட்டும் இல்லை, புதுசாக முளைச்ச ஒரு கட்சி கூட அவரை இழுப்பதற்கு எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துச்சு நம்ம பார்த்தோம். அதில் என்ன ஆச்சு, தன் கட்சியில் இருந்த ஒருத்தர் போனாலும் பரவாயில்லை, அவர் ஒரு முக்கியஸ்தர் தான், முக்கியமானவர் தான், அவர் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை நினச்சிருந்தா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய சமபாகஸ்தர் ஆகியிருப்பார். அதனால் அதை பற்றி சிந்திக்கலை. அங்கே போயிருந்தால் ஆட்சி அமைச்சா 2 பேரும் பாதி ஆட்சி கூட இருக்க முடியும், முதல்வர் துணை முதல்வர் கூட வர முடியும். அந்த மாதிரி பதவியை பற்றி சிந்திக்காத ஒரு தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள். அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்போவுமே கூட்டணிங்கிறது பேசுவோம், ஒரு தொகுதி முன்ன பின்ன வரும், இந்த தொகுதியில் நல்ல கேண்டிடேட் இல்லைன்னா அடுத்த தொகுதிக்கு மாற்றுவாங்க, இதுதான் விஷயம். கூடுதலாக 1-2 கேட்பது அவங்களுடைய உரிமை. அது கேட்கறது காங்கிரஸும் கூட கொஞ்சம் கேட்கலாம், கம்யூனிஸ்டுகள் கேட்டிருக்காங்க. ஆனால் அது சுமூகமாக பேசி தீர்க்கப்படுங்கிற ஒரு வார்த்தையை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் காமிக்கணும். அதே மாதிரி சண்முகம் அவர்கள் கடந்த தேர்தலின் போது அவர் தலைவர் இல்லை, இன்றைக்கு இவர் தான் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார். அவரும் என்ன கேட்குறாரு, நாங்கள் எங்கள் உரிமையை கேட்குறோன்னு கேட்குறாரு, அதை பேசி தீர்ப்போம்னு தான் சொல்கிறாரு. அப்படி பார்க்கல. இந்த கருத்து என்பது ஏறக்குறைய ஜனவரிக்குள்ளாக இந்த கூட்டணியோட இடப்பகிர்வுகளை முடித்துவிட வேண்டும் என்று திமுக தலைமையின் அறிவுறுத்தல் படி ஒரு சில இது தொடர்பான கருத்துகள் பகிரப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் முதலில் சண்முகம் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். இது எல்லாம் அறிந்தது தான், இன்னும் இப்போ ஒருத்தராக இந்த கருத்தை பதிவு செய்வாங்க அப்படின்றது ஒரு தகவலாக இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த மாதிரி பேச்சு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக நாங்கள் ஜனவரிங்குது, ராமதாஸ் அவர்கள் நாங்கள் ஜனவரின்னு சொல்கிறாரு. எங்கள் கூட்டணியில் எந்த கட்சியாவது நாங்கள் ஜனவரியில் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்களா? இதுவரையும் நாங்கள் பேச வேண்டிய வேலையே இல்லை. கூட்டணி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியிலிருந்து கட்சிகளை கலட்டுவதற்கு அதிமுக பெருமுயற்சி எடுத்தது, பாஜக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்குது.